ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு தேவைப்படும் கூடுதல் நிதிக்கான அறிவிப்பை பிரதமர் அறிவிப்பார். முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் அதிரடி திருப்பம். ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி திடீர் கைது. போலி மருந்து விவகாரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை பாயும். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அதிரடி அறிவிப்பு. புதுச்சேரியில் தந்தை பெரியாரின் நினைவு தினம் அனுசரிப்பு. அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களுக்கு தேவையான கூடுதல் நிதியை பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்போது அறிவிப்பார் என முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு மின்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கட்டுமான உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினர். முன்னதாக விழாவில் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடம் 256 செவிலியர்கள் பணியிடம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி, காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் 1700 பேருக்கு முதல் தவணை ஆகியவை பொங்கல் பண்டிகைக்குள் வழங்கப்படும் என்றும், விளையாட்டுத்துறைக்கு 200 கோடி ரூபாய் தருவதாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். அதிக நிதி தேவைப்படுவதால் மத்திய அரசு வழங்கும் நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர், இதனை புதுச்சேரிக்கு வருகை தர உள்ள பிரதமர் அறிவிப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். எத்தனை பணிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை எல்லாம் பார்க்கலாம். இன்னும் மத்திய அரசு நமக்கு கூடுதல் நிதியை கொடுக்க இருக்கின்றது. விளையாட்டுக்காக 200 கோடி மொத்தமா தரேன்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டுக்காக, இளைஞருடைய விளையாட்டு ஊக்குவிப்பதற்காக 200 கோடி கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூடுதலாக அதிக நிதியை மத்திய அரசு நம்முடைய புதுச்சேரி வளர்ச்சிக்காக, நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக கூடுதல் நிதி நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் இங்கே நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அவர் இங்கே வரும்பொழுது அதனை அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சொல்லியிருக்காங்க. நிச்சயமா கூடுதல் நிதி கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை ஒரு பெரிய வளர்ச்சி நாம் கொண்டு வரணும். புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் அதிரடி திருப்பமாக விருப்ப ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி அதிரடியாக கைது செய்யப்பட்டு விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டறியப்பட்டு நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இதயம், சர்க்கரை, இரத்த கொதிப்பு நோயாளிகள் அன்றாடம் பயன்படுத்தும் மருந்து மாத்திரைகளை போலி மருந்து தொழிற்சாலை மூலம் தயாரித்து நாட்டில் உள்ள 16 மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக பிரபல நிறுவனம் அளித்த புகாரில் புதுவை சிபிசிஐடி காவல்துறையினர் மேட்டுப்பாளையம், திருபுவனைப்பாளையம், அரியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் இயங்கிய போலி மருந்து தொழிற்சாலைகள் 10க்கும் மேற்பட்ட குடோன்களை சோதனை செய்தனர். தொழிற்சாலையில் உள்ள நவீன இயந்திரங்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்து மாத்திரைகள், மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிலையில் போலியாக நடத்தப்பட்ட தொழிற்சாலைக்கு ஜிஎஸ்டி வரி எப்படி செலுத்தப்பட்டது என்ற கேள்வியை அரசியல் கட்சியினர் எழுப்பினர். இதையடுத்து சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைதான போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் ராஜாவிடம் ஜிஎஸ்டி வரி செலுத்தியது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்தினர். அதில் ஜிஎஸ்டி வரியை செலுத்த புதுவை வனத்துறையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற IFS அதிகாரி சத்தியமூர்த்தி தனக்கு உதவி செய்ததாக கூறியுள்ளார். இதையடுத்து சத்தியமூர்த்தியிடம் 12 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் IFS அதிகாரி தனது அதிகாரிகள் தொடர்பின் மூலம் உதவியதாகவும் ராஜா தெரிவித்தார். இதனிடையே அந்த அதிகாரி தலைமறைவானார். இதையடுத்து சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஓசூரில் பதுங்கியிருந்த சத்தியமூர்த்தியை கைது செய்தனர். இரவோடு இரவாக புதுச்சேரி கொண்டு வந்து லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் தனக்கு நெருக்கமாக இருந்த ஜிஎஸ்டி அதிகாரிகள் பெயரை சத்தியமூர்த்தி கூறியுள்ளதாக தெரிகிறது. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி அரசின் மின்துறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் உள்துறை அமைச்சரும் மின்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், போலி மருந்து விவகாரத்தில் ஈடுபட்டவர்களில் யாராக இருந்தாலும் அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த விவகாரம் குறித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விடுத்துள்ள அறிக்கையை பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளித்த அவர், ஆளும் அரசின் மீது களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றும் இதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயல்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். மேலும் அவர் கூறுகையில், இதுவரை இந்த போலி மருந்து விவகாரம் தொடர்பாக 16 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தொடர்ந்து சிபிசிஐடி புலனாய்வு குழு விசாரித்து வருவதாகவும் பேட்டியின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். இது மருந்து தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ரக் கண்ட்ரோல் தான் இது பண்ணுறாங்க. இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் வருது. எங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தொழிற்சாலை என்ற முறையில் அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தொழில்துறையுடைய பங்கு இருக்குமே தவிர தொடர்ந்து அவங்க மருந்து உற்பத்தியிலையோ மற்றலையோ தொழில்துறை தடையிறதுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 அவங்களுடைய முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தான் இந்த மருந்து ஆலைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் அவர் தான் வந்து அதுக்கு நடவடிக்கை, அவர் பேரில் தான் நடவடிக்கை எடுக்கும் சார். இப்போ கை செய்யப்படல முதல்ல அது அவர் புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் தானே கொடுத்தாரு பர்மிஷனு. அப்போ அதுதான் அவர் தானே, நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கலையே தொழில்துறை. இப்போ நான் வந்த பிறகு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. 2017 2027 வரைக்கும் 10 வருஷத்துக்கான உரிமம் கொடுத்தது யார்? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. அப்போ யார் தொழில்துறை அமைச்சராக இருந்தாங்க? அவங்க பேரில் தான் அதை நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, அவங்க பேரில் தான் அதை குற்றம் சொல்லணுமே தவிர, அதை வந்து எங்கள் பேரில் மாற்றி விடுறது என்பது மக்களை திசை திருப்புகின்ற ஒரு நடவடிக்கை. அவங்க செஞ்ச தப்பை திசை திருப்புறதுக்காக மக்கள் இடத்துல பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வச்சுட்டு வராங்க, பொய்யான ஒரு வாதத்தை எடுத்து வச்சுட்டு வராங்க. இது கண்டிக்கத்தக்கது. தந்தை பெரியாரின் 52வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் 52வது நினைவு தினம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இத்தினத்தையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியின் போது அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் மின்துறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கட்டுமான உதவியாளர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மின்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கட்டுமான உதவியாளர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பணியாணைகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மின்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் மின்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதி மூலகுளத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் அவர்களது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அரசியல் வரலாற்றில் நீங்காம் இடம் பிடித்த மாபெரும் தலைவர்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் சமூக நீதி போர்வால் தந்தை பெரியார் ஆகியோர் நினைவு நாளை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மூலக்குளம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பிரம்மாண்ட புகழஞ்சு நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமை தாங்கினார். அவரது தலைமையில் கூடிய திரளான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தலைவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் உணர்ச்சி பூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் உள்ள மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மலர்தூவி வணங்கினார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 52வது நினைவு நாளையொட்டி பாலாஜி திரையரங்கம் எதிரே அமைந்துள்ள அவரது சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து அவரது சமூக நீதி கொள்கையை நினைவு கூர்ந்தனர். இந்த எழுச்சிமிகு நிகழ்வில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் அம்மா பிரகாஷ், பிச்சவீரன்பேட் ஐயப்பன், நிர்வாகிகள் முருகன், வேலு, செல்வமணி, அன்பழகன், ஏழுமலை, முத்துப்பாண்டி, பரணையா, பிரசாந்த், ராஜி, தீபா, மேரி, உஷாராணி,
ராணி, பரீனா, தங்கத்தாய், சண்முகராணி, சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான கழகத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உழவுக்கரை தொகுதியில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி கழக தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் எழுச்சியும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தொழிலாளர் துறை சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இணையவழி சேவைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடக்கி வைத்தார். தொழிலாளர் சட்டங்களின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை, எளிமை மற்றும் விரைவான சேவை வழங்குதலை உறுதி செய்யும் நோக்கத்துடன் புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை 2 புதிய இணையவழி சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் தொழிற்சங்கங்களின் பதிவு சேவை, பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்களால் ஆண்டு அறிக்கைகள் தாக்கல் செய்யும் சேவை என 2 சேவைகளாகும். இச்சேவைகள் மூலம் தொழிலாளர் துறையில் நேரில் வருவதற்கான அவசியம் குறைக்கப்பட்டு தொழிலாளர்களின் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் நிர்வாகத்திறன் மேம்பட்டு தொழிற்சங்கங்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் மேலும் வலுப்பெறுகின்றன. இந்த இணையவழி சேவைகளை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌஹான் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் தொடக்கி வைத்தார். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட இந்திரா நகர் தொகுதியில் கனகநேரி அருகே உள்ள செயின்ட் தெரேசா வீதிக்கு 12,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். இதேபோல் ஆட்டுக்காரன் ஓடை அருகே உள்ள அருணா நகருக்கு 8,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வும் நடைபெற்றது. இதிலும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள LDC, UDC பணியிடங்களுக்கு அதிக அளவில் விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. புதுச்சேரியில் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள UDC, LDC உள்ளிட்ட 484 அரசு பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் தேதி நிறைவடைந்தது. இதில் 129 LDC பணியிடத்திற்கு 39,367 பேரும், 197 UDC பணியிடத்திற்கு 34,238 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். ஒருங்கிணைந்த தேர்வு மூலம் UDC 197, LDC 129 உட்பட 484 பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் ஆள் சேர்ப்பு இணையதளத்தில் கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் டாக்டர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவையின் சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் புரட்சித் தலைவருமான டாக்டர் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாளை முன்னிட்டு பேரவைத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் டாக்டர் எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை அலுவலகத்தில் எம்ஜிஆரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து 200 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவையின் பொருளாளர் ரங்கநாதன், செயலாளர் ரத்னகுமார், இணை செயலாளர் ராம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம், துணை செயலாளர் பரமேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,735 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,410 ரூபாய். இத்துடன் AM செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.